ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நித்திய கல்யாணி செடி. பாருங்கள், எவ்வளோ சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அதாவது பிளாஸ்டிக் டப்பான்னு வச்சுக்கோங்களேன், தொட்டி கூட கிடையாது. அதில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். அதில் 2 செடி இருக்குது நித்திய கல்யாணி செடி. முதல்ல ஒரு பெரிய தொட்டியில் இருந்தது, அப்புறம் அதுலேருந்து விதை விழுந்து விழுந்து நிறைய வந்துருச்சு. அது ஒரு சின்ன டப்பாவில் சரி அழகாக இருக்குன்ட்டு கேட்டு மேலே வச்சுருக்கேன். கேட்டு பக்கம் தூணில் பில்லரில் வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வயலட் கலர் வந்து வெளியில் லைட் கலர், உள்ளே வந்து டார்க் கலராக பூத்துருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப கொத்து கொத்தாக பூத்தா ரொம்ப இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பில்லர் மேலே இருக்குது. பாருங்கள், இதோட வியூ பாருங்கள், எப்படி நல்லா இருக்கு பாருங்கள். அப்படி இந்த பூச்செண்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். பாருங்கள், அந்த டப்பா வந்து சின்ன டப்பா தான். அதே மாதிரி வாஸ்து பூ, சிவப்பு கலர் வாஸ்து செடி. இதுவும் இந்த நர்சரி பையிலேயே தான் இருக்குது, மாற்றலை. சரி அதுலேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு, அழகு செடி தானேன்ட்டு மாற்றலை. பாருங்கள், எவ்வளவு டார்க் சிவப்பு கலரில் பூத்துருக்கு பாருங்கள். எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்க வந்து நல்லா டார்க் ரெட் கலராக அழகாக இருக்குது ரொம்ப. பாருங்கள், நான் இந்த செடிக்கு வந்து லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, வேறு அழுகல் வந்துடும். பாருங்கள், எவ்வளவு அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். இதுவும் வாசலில் தான், கேட்டில் மேலே பில்லர் மேலே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சின்ன பையிலேயே நல்ல பெருசாக இந்த செடி வந்து நல்ல பெருசாக ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மாதிரி கொஞ்சம் நீர் உரங்கள் லைட்டாக கொடுத்தா போதும். அதுவே நிறைய விதை விழுந்து விழுந்து, அதாவது விதை இல்லை, பூக்கள் நிறைய அதில் பூத்துருக்கு பாருங்கள். இது கத்தாழை செடி. இதுவும் நான் ஃபஸ்ட்டு கேட் மேலே தான் வச்சுருந்தேன். அப்புறம் சரின்ட்டு கீழே எடுத்து வச்சுட்டேன். இதை பிரித்து எடுக்கணும்ட்டு குட்டி டப்பாவில் இருக்குது, பிளாஸ்டிக் டப்பாவில். வேறு செடி வேறு இதில் மாற்றணும். சின்ன நிறைய குட்டி போட்டிருக்கு பாருங்கள், குட்டி குட்டி கண்ணா. அதை எடுத்து நம்ம மாற்றணும். பெருசு 2ஐயும் எடுத்து விட்டுட்டு அதை இது வந்து வாசலில் கட்டணும். கண் திருஷ்டிக்கு கட்டுவாங்க. அதுக்கு எடுத்து கட்டிட்டு மிச்சத்தை வந்து நம்ம இதில் ஒரு 2 விட்டுட்டு வேறு ஒரு டப்பாவில் 2 மாற்றி வைக்கணும். அதுக்காக கீழே இறக்கி வச்சுருக்கேன். இந்த டப்பா உடச்சி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய குட்டி குட்டி இதாக அடியிருந்து நிறைய வந்திருக்கு கற்றாழை செடி. பாருங்கள், ஒன்று பெருசு இருக்கா, 2 இது பெருசு இருக்குது, மிச்சம்லாம் சின்ன சின்ன கண்ணாக இருக்குது. இது வந்து நம்ம தனித்தனியாக கூட ஒவ்வொரு தொட்டிலையும் எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சா நல்லா பெருசாக வளரும். இந்த கத்தாழை வந்து நம்ம முகத்துக்கு அந்த ஜெல்லை வந்து எடுத்து முகத்துக்கு போடலாம். முகம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த கத்தாழை ஜெல் எடுத்து ஹேருக்கு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். இது லைட் பிங்க் கலர் இட்லி பூச்செடி. இதில் வந்து இப்போ தான் சைட்லேருந்து 1-2 பிரான்ச்சஸ் வந்துகிட்ருக்கு பாருங்கள். இவ்வளோ நாள் அப்படியே நின்றுது வெயில் படாமல். இப்போ வெயில் வந்தோடனே சைட் பிரான்ச்சஸ் நிறைய ஓரளவுக்கு இப்போ தான் வச்சு வந்துகிட்ருக்கு. இனிமேல் வந்து பூக்கள் பூக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சைட் பிரான்ச்சஸ் கீழே இருக்குது பாருங்கள். இதுலேயும் புதுசாக பிரான்ச் வந்து வந்திருக்கு பாருங்கள். சின்ன பிரான்ச் ஒன்று வந்திருக்கு சைடில் இருந்து. ஆனால் இவ்வளோ நாள் வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே இருந்தது, சூரிய வெளிச்சம் படாமல். இப்போது ஓரளவுக்கு நல்ல செடி ஹெல்த்தியாக ஆயிடுச்சு. நல்லா ஹைட்டாகவும் போயிட்டுருக்கு பாருங்கள். செடி வந்து நல்லா ஹைட்டாக போயிட்டுருக்கு. நல்லா பச்சை பசைகள் இருக்குது பாருங்கள். அதோட இலைகள் வந்து பிளாஸ்டிக் தாள் பூ இலை மாதிரி இருக்கு பாருங்கள். பிளாஸ்டிக் இலை மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதில் பூக்கள் பூத்தா நல்லா கொத்து கொத்தா நல்லா லைட் பிங்க் கலரில் பூக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் லைட் பிங்க் கலர். இது வந்து மிளகாய் நாற்று வச்சு வளர்ந்துருக்கு. இதில் சூரிய வெளிச்சத்தில் வைக்காதனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இப்போ வெளிச்சத்தில் சூரியன் இந்த இதில் தூக்கி வெயிலில் தூக்கி வச்சுருக்கேன். இனிமேல் இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரே க்ரோ பேக்கில் 2 வச்சுருக்கேன். இது வந்து கண்டங்கத்திரி கூட அந்த டப்பாவில் வச்சுருக்கேன். இதுவும் ஒரு மிளகாய் செடி தான். இது வந்து கொஞ்சம் சைட் பிரான்ச்சில் வந்துட்டு ஓரளவுக்கு. மாடியில் ஒரு குட்டி தொட்டியில் வச்சுருக்கேன். அதில் பூக்களே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த இதுலலாம். இதில் வந்து வெயில் படாததுனால லேட்டாக பிக்கப் ஆகி வருது. இப்போ தான் கொஞ்சம் வெயில் படுறதுனால கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது பாருங்கள். இதில் காய்கள் காய்ச்சா நல்லாயிருக்கும். இது மிளகாய் வத்தல் விதை போட்டு வந்தது. ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.